வியூவர்ஸ் நம்ம இப்போ எந்த படத்தோட முழு கதை பார்க்க போறோம்னா திரௌபதி 2 படத்தோட ஆரம்பத்துல ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அங்க இருக்கிற நிலத்தை முஸ்லிம் மக்கள் வக்குவ வாரியத்துக்கு சொந்தம்னு சொல்ல ஹீரோ ரிச்சர்டு ஊர் மக்கள் ஊர்ல இருக்கிற பாழடைஞ்ச கோயிலை புதுமைப்படுத்தி திருவிழா நடத்தினா நமக்கெல்லாம் ஏதாவது நல்லது நடக்கும்னு நினைக்க ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் தர ஒருத்தர் தன் மகளை கோயில் சரிசையை அனுப்புறாரு. அவங்க தான் ஹீரோயின் ரக்ஷனா. இப்ப ஹீரோயின் கோயிலை சுத்தி காட்ட ஹீரோயின் உடம்புல திரௌபதி அம்மன் பூந்துருது. இப்பதான் பிளாஷ்பேக் போறாங்க. ஹீரோ ஒரு மாவீரன். டெல்லியில இருக்கிற சுல்தான் தமிழ்நாடு மக்களை பிடிச்சி தன் மதத்துக்கு மாத்துறான். ஊர் பொண்ணுங்களை எல்லாம் சுல்தான் கடத்தின்னு போறான். அப்பதான் ஹீரோ எல்லா பெண்களையும் காப்பாத்துறான். அதுல ஒரு பொண்ணு தான் திரௌபதி. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப முகலாயருக்கும் இவங்களுக்கும் போர் நடக்குது. முகலாயர் தமிழ் மன்னனை கடத்திட்டு போய் கொலை பண்றான். இதை தாங்க முடியாத போர் படையில் இருக்கிறவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் தற்கொலை பண்ணிக்காம தன் மகனை பார்க்கவும் இளவரசனை பார்க்கவும் வரான். ஆனா ஊர் மக்கள் ஹீரோவை கோழைன்னு சொல்ல திரௌபதி ஹீரோவை பார்க்க மறுத்துடுறான். ஹீரோ தந்திரமா படையை திரட்டி போர்ல ஜெயிக்கிறான். தன் அரசனுக்கு சத்தியம் பண்ண மாதிரி தானும் தற்கொலை பண்ணிக்கிறான். இதை கேட்ட திரௌபதி மனம் உடைஞ்சி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு சொல்ல இந்த ஜென்மத்துல மன்னிப்பு கேட்கறா. கோயில் திருடு போன சாமி சிலையை கண்டுபிடிச்சு கொடுக்குறான். கோர்ட்ல இவங்க நிலத்தை முஸ்லீம் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறாங்க. இதோட இந்த படம் முடியுது.